அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். அப்டேட் நம்பர் 143. மறுபடியும் நம்ம யுத்த காலத்துக்குள்ளே நுழைய போகிறோம். நேற்று மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைங்க. வெள்ளை மாளிகையில் ஒரு ரவுண்டு கான்ஃபரன்ஸு. முதல் முறையாக ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன். இந்த போர் அடுத்த கட்டம் எதை நோக்கி போகலான்றதுக்கப்புறம் எந்த ஒரு அறிவிப்புமோ ட்விட்டுமே வெளியிடல. வழக்கமாக அமெரிக்கா வெளியிடுவாங்க, ஆனால் இந்த தடவை வெளியிடல. இது ஈரான் தரப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பதவி மோதல்கள் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை யார் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறது, யார் அந்த டிசிஷன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு மோதலா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்த்துக்கலாம். 2 நபர்களை ஒதுக்கிட்டாங்க நேற்று இருந்து. ஒன்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களையும் பெசஸ்கியன் அவர்களையும் 2 பேர்த்தையும் கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க. இப்போ பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கேலிபப் அவர்கள் நான் தான் இதுக்கப்புறம் முழுமையாக என் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசி வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் உச்சக்கட்ட ஹலாட்டில் இருக்காங்க எல்லா தரப்பு நாடுகளும். அரபு நாடுகள் ஓடி வந்து பேச்சுவார்த்தை மூலயமா தீர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. ஈரானை மறுபடியும் நான் காப்பாற்ற கிளம்புறேன்ற மாதிரியும் ட்ரம்ப் தரப்பில் சொல்லப்படுகிறது. மீண்டும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் ஆல்மோஸ்ட் இன்னொரு 3 நாள் இந்த சீஸ்பயருக்கான டெம்பரரி சீஸ்பயர் முடிய போது அந்த 3 நாளுக்குள்ளே 2 தரப்பிலும் ஆயத்தகளமாகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ நிறைய விஷயத்தை பேசலாம். வாங்க நண்பர்களே, சண்டே அதுவுமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ற நம்பிக்கையில் வாங்க வாக்காளர் மக்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். முதலில் ஒரு வரைபடம். நேற்று சம்பவம் என்ன நடந்ததுன்றதை நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நம்ம இந்திய கப்பல் 2மே 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், ஒன்று இன்னொன்று வந்து நீல கலர் இருக்குது. ஆரஞ்சு கலர் தான் வந்து சமார் ஹெரால்ட் அப்படின்ற ஒரு கப்பல். இன்னொன்று வந்து இந்தியாவுடைய மற்றொரு கப்பல். பாருங்கள், அந்த லாக் தீவில் கடந்து இந்த பக்கம் ஆல்மோஸ்ட்னு ஒரு கொஞ்சம் தொலைவு வந்திருந்தாங்கன்னா கூட சரியாக இருக்கும். இவ்வளோ தொலைவு வந்ததுக்கப்புறம் நம்ம கப்பலை நோக்கி சுட்டு மறுபடியும் திருப்பி போக வைத்திருக்காங்க. இன்னொன்று ப்ளூ கலர் கப்பலுமே வந்து இவ்வளோ தொலைவு வந்து அதுக்கப்புறம் வந்து சுட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் போயிருக்கிறாங்க. இங்கிருந்து போன கப்பல், அதாவது எம்டி போன கப்பலுமே கூட திரும்பி வந்திருக்கு. ஏன்னா ரீஃபில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைனால மறுபடியும் திருப்பி வந்திருக்கு, திருப்பி அமைச்சிருக்காங்க. இது தற்போது வரைக்குமே இப்போ என்னென்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஈரானுக்குள்ளே தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தைன்னு வரும்போது 14 தலைவர்கள் உட்காந்தாங்கன்னா அது என்றைக்குமே ஒரு தீர்வே கிடைக்காது. அது என்றைக்கு ஒரு சிங்கிள் ஹேண்டாக மாறுதோ அன்றைக்கி தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இல்லை அது ரொம்ப ரிஸ்க்காகவே மாறிட்டே இருக்கும். தொடர்ந்து நீ என்ன தான் நம்ம பேச்சுவார்த்தையில் உட்காந்தாலுமே அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு கிடைச்சிருச்சான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்துடலாம். அதே போல் 2 நபர்கள் கொஞ்சம் அப்படியே அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்காங்கன்ற மாதிரி ஐஆர்ஜிசியில் சந்தேகம் வந்து விட்டது. ஒன்று அராக்சி அவர்கள், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களும், இன்னொன்று பெசஸ்கியன் அவர்களும். நேற்று ஒரு கப்பல் ஒன்று கடந்து வருது, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில். ஐஆர்ஜிசி சார்பாக ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்குறாங்க. வார்னிங் நீங்கள் ரிட்டர்ன் போகலான்ற மாதிரி உத்தரவு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா. அப்போ ரிட்டர்ன் போகும்போது இல்லை நீங்கள் தானே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணதா அவங்க வெளியுறவு அமைச்சகம் சொல்லிட்டாங்களே, ஓப்பன் ஆகிடுச்சு தானே அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டதுக்கு சம் இடியட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில இடியட் வந்து ட்வீட் பண்ணுறதுனால ஓப்பன் ஆகாது, எல்லாமே காமினி அவர்கள் உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், நாட் பை த ட்வீட் ஆஃப் சம் இடியட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வெளியுறவு அமைச்சகம் வந்து அராக்சி அவர்கள் வந்து சும்மா ஒரு ட்விட்டை போட்டு 17ஆம் தேதி ஓப்பன் ஆகும்னு சொன்னார் இல்லையா, அதை இன்றைக்கி சொல்கிறாங்க. ஒரு இடியட் வந்து சொன்னதுனாலாம் ஓப்பன் ஆகாது, எங்கள் காமினி அவர்கள் உத்தரவு கொடுக்கணும், அவர் ட்விட்டில் போட்டால் ஓப்பன் பண்ணிடுவோமா, திரும்பி போங்கன்ற மாதிரி ஐஆர்ஜிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வெளிப்படையாகவே அவங்க ஐஆர்ஜிசி வந்து வெளியுறவு அமைச்சகம் சார்பாக அவங்க கண்டுக்கல. அதாவது அந்த வார்த்தை மோதல்கள் இப்போ இல்லை, முன்பு அந்த போர் நிறுத்தம் கொண்டு வரும்போது கூட அராக்சி அவர்கள் 6க்கு முன்னே ஓடி வந்து ஒரு சில ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தார். அப்பயே அவங்களுக்கு ஐஆர்ஜிசி சண்டை போடலான்ற எண்ணத்தில் இருந்தாங்க. இவங்க இல்லை பேச்சுவார்த்தைக்கு வரலான்றாங்க. இப்போ எங்கே பேக் ஃபயர் ஆகிருக்கும், அதாவது அராக்சி அவர்களுக்கும் பெசஸ்கியன் அவர்களுக்கும் அப்படின்னா, எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சு. ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவர் பாட்டு ஒரு 10 ட்வீட்டு போட்டார் பாரு அன்றைக்கி. அவ்வளோதான், ஈரான் சரண்டர் ஆகிடுச்சு, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நாங்கள் போய்ட்டு அந்த என்ரிச் பண்ண யுரேனியத்தை அப்படியே சாதாரணமாக அப்படியே கேக்கு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்துடுவோம், எல்லாத்தையும் அழைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னார் பற்றியா. அதுதான் பேக் ஃபயர் ஆகிடுச்சு இந்த 2 தலைவர்களுக்கும்.
இப்போ யார் தலைமை பொறுப்புக்கு வராங்க அப்படின்னாங்கன்னா, காலிபஃப் அவர்கள் வராங்க. அதாவது ஈரானுடைய பார்லிமென்ட் ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் தான் உட்கார வைக்கிறாங்க. பட் அதற்கு முன்பு மற்றொரு 3 நபர்கள் வந்து சொல்லிட்டு தான் அடிபட்டுட்டே இருக்குது. ஒன்று வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன். அவரும் அதிகமாக அளவுக்கு இதை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய ஸ்போக் பர்சன் வந்து நேற்று கூட ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க. ஐரோப்பா நாடுகள் வந்து எங்களுக்கு லெக்சர் எடுக்கிறாங்க. சர்வதேச கடல் பகுதியில் தடுப்பது என்பது அது விதிமுறைக்கு மீறல், அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ரஷ்யாவின் கப்பலெல்லாம் பிடிக்கிறீங்க? சர்வதேச கடல் பகுதியில் போகின்ற கப்பலில் நீங்கள் எப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்கள் 28 நாடுகளுக்குள்ள ஒரு சட்டத்தை போட்டு பேன் பண்ணிட்டா நீங்கள் கைது பண்ணலாம், அது கரெக்டு. நாங்கள் கைது பண்ணால் தப்பு. அது ஐநாவில் தீர்மானம் போட்டதா? இப்போ சர்வதேச கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய கப்பல் வருது, ஐரோப்பா நாடுகள் சிறைப்பிடிக்கிறீங்க. ஐநாவில் தீர்மானம் போட்டு வந்ததா? இல்லை, உங்கள் தனிப்பட்ட நாடுகள் நீங்கள் தீர்மானம் போட்டு அது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதில்ல? அதே மாதிரி தானே இது எங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும்போது சர்வதேச கடல் பகுதியில் நீங்கள் சொல்லப்பட்டிருந்தா கூட அது நாங்கள் சட்டம் கொண்டு வந்துட்டோம், அதனால் தடை விதிக்கிறோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐரோப்பா, ஷட் யுவர் மவுத், கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு கேள்வியும் கேட்டுடலாம். இப்போ பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கும் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கும் இங்கே ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்பு சவடாலாம் விட்டீங்க, பயங்கர தண்ணியில் எல்லாம் சத்தியெல்லாம் பண்ணிங்க, நாங்கள் வந்து நேவல் ஃபோர்ஸ் அனுப்ப போகிறோம், அதை பண்ண போகிறோம், அவ்வளோதான், இனி வந்து எப்படினாலும் மீட்க போகிறோன்னாங்க, நீங்கள் வாங்க வந்து மீட்டுக்கோங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது அவங்க முடிவெடுக்க வேண்டியது. இன்னொரு 2 தலைவர்களுக்குள்ள பெரிய ஒரு போட்டி யாருன்னா, ஐஆர்ஜிசியில் இப்போ 2 பேர் பார்க்குறீங்கல்ல, மோசன் ரஸி அப்படின்ற ஒருத்தரும் வந்து இன்னொருத்தரும் வந்து கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் வெறப்பாகவே இருப்பார். இவங்க 2 பேர்த்துக்கு தான் போட்டி. சரி, அது யாரோ போட்டியாக இருந்து போய் போகிறாங்க. ஆனால் நம்ம என்ன கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலான்னா, இந்த காலிபஃப் அவர்கள் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து நேற்று ரஃபாக ஓவராலாக இதுதான் எங்களுடைய எய்ம், வேறு யார் எதில் தலையிடும் கிடையாது, ஃபைனல் முடிவு நான் சொல்கிறது தான் இறுதி அறிவிப்புன்ற மாதிரி நேற்று வந்து பேட்டியும் கொடுத்துருந்தார். பேச்சுவார்த்தையும் போது ஜேடி வேன்ஸ் அவர்கள் முன்னாடி உட்காந்தாராம், இந்த காலிபஃப் அவர்களுடைய முன்னாடி உட்காந்தாராம். அப்படி முன்னாடி உட்காரும்போது அவர் சொல்லிட்டாராம், எனக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை, முதல்ல அந்த நம்பிக்கையை வர வைங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வரலான்னாங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கையை ஓப்பன் பண்ணுவீங்கன்னு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு மூஞ்சி முன்னாடியே சொல்லிட்டாராம். அப்படி நேருக்கு நேராக சொல்லிட்டாராம். அவருக்கு ஜேடி வேன்ஸுக்கு முகமே ஒரு மாதிரி சுருங்கி போச்சான். இது எப்படின்னா ஒரு கணவன் மனைவி கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது, ஏங்க உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்றாங்கல்ல. நம்மளும் குரலை வித்தியெல்லாம் காட்ட வேண்டியது இருக்குது, கடையில் கூட்டு போய்ட்டு புடவை அது இதெல்லாம் எடுத்து பல குரலை வித்திகளை காட்டினா கூட நம்பிக்கை வராது, மறுபடியும் அது பெரிய பிரச்சனை ஆகலை. அந்த மாதிரி இப்போ ஈரான் வந்து ஜேடி வேன்ஸ்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, என்கிட்ட நம்பிக்கை இல்லைன்றாரு. இன்னொரு விஷயம் வந்து, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே அங்கே கனி வெடிகளை அகற்றுவதற்காக 2 டெஸ்ட்ராயர் கப்பல் 2லேருந்து 3 அனுப்பியிருந்தாங்க, எனக்கு டோட்டலாகவே பிடிக்கல, எங்கேயோ கூப்பிட்டு சொல்லிட்டேன், அங்கேயும் நான் வார்ன் பண்ண சொன்னேன், 15 நிமிஷத்தில் வெளியே இல்லைன்னா நாங்கள் அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவோம், நாங்கள் வந்து வார்னிங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் கெஸ்ட்டை வந்து ரெக்வஸ்ட் வச்சாங்க, நாங்கள் கொஞ்சம் வந்துட்டோம், இப்படி கடந்து போய் ரெக்வஸ்ட் வச்சதுக்கப்புறம் நாங்கள் தான் சொன்னேன். அது ஃபுல்லாக அவர் தான் கிரெடிட் எடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல வந்து பெசஸ்கியன் அவர்களையோ யார் அவங்க நாட்டோட அதிபரையோ அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க, ஃபாரின் மினிஸ்ட்ரியை ஓரம் கட்டிட்டு இவர் தான் ஃபுல்லாக கிரெடிட் எடுத்துக்கிறாரு. நாங்கள் வந்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், எங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களை அழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் 170லேருந்து 150 ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கிறோம். உலகிலே மதிப்பு மிக்க M35ன்னு மார்பில் தட்டி பெருமையாக பேசிக்கிட்டாங்க, அடித்து அதையே தும்சம் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்களுடைய வான்தடுப்பு சாதனங்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குன்னு தெரியும்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எதிரிகளை வந்து டெஸ்ட்ராயெல்லாம் பண்ணல, அவங்கக்கிட்ட வந்து இன்னுமே ஆயுதங்கள் இருக்குது, பணங்கள் இருக்குது, பணம் வந்து நிறைய இது இருக்கு, முழுமையாக அவங்கள வீழ்த்தலாம் இல்லை, அவங்கள வீழ்த்தவும் முடியாது. ஆனால் நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து என்ன பண்ணிடுறோம், வியூகத்தின் அடிப்படையில் அவங்கள வீழ வச்சுருக்கோம். எங்களோட ஒரே பிடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஒரே ஒரு சின்ன இன்ச் கூட யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய நுனி இதில் வந்து உட்கார வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. அப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஈரானுடைய பவரை. அவங்கக்கிட்ட பவர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி காட்டட்டும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டட்டும். வேணா அவங்க சொல்லலாம், எங்ககிட்ட வந்து நேவல் பேஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், போர் விமானங்கள் இல்லை, எல்லாமே ஃபெயில்டு, என்ன நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டிங்க, என்ன பெருசாக நீங்கள் அழிச்சிட்டிங்க, என்ன பெருசாக எங்களுக்கு இழப்புகள் வந்துடுச்சு, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை.
சீஸ்ஃபயர் வருதுன்றதுக்காக எங்ககிட்ட கெஞ்சினாங்க. எப்படியாவது இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தோம்னு அமெரிக்கா வந்து கெஞ்சினதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து என்கிட்ட ஓடி வந்து சொன்னாங்க, இது மாதிரி அமெரிக்க தரப்பில் கெஞ்சினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மாறி மாறி ட்விட்டர் போட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் இந்த இடத்துல உடைகிறதுன்றாங்க. இந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது பாகிஸ்தான் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நடுநிலை வைக்கிறவங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக சொன்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஒருவேளை அவர் வந்து தப்பாக அந்த சைடு கன்வின்ஸ் பண்ணுறாங்களா எனக்கு புரியல. எனக்கு ட்ரம்ப்பு கிட்ட தப்பாக கன்வின்ஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா சொல்லும் போதே தலைவரே நான் கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி தான் அவங்கள வந்து அமைதி கொண்டு வந்திருக்கேன், அவங்க வராமல் தான் இருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னாவே ட்ரம்ப் புரிஞ்சுப்பார். இல்லை அந்தளவுக்கு புரியாத மென்டலாக இருப்பாரா அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு ட்விட்டு போட்டால் 10 ட்விட்டு போடுறாரு. வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு உடனே கேக்கு ஊட்டுறதுக்கு ஓடுறாரு. அவ்வளோதான், எல்லாமே தோத்துட்டாங்க, மண்டிட்டுட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருனாவே அப்போ இந்த இடத்துல எனக்கு இடைத்தரகர்களில் பிரச்சனை இருக்கா, இல்லை நார்மலாகவே அந்த மனுஷன் அப்படியான்னு எனக்கு புரியல. யார் நான் ட்ரம்ப்பை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயத்தை மச்சு அப்படியே வெண்ணெய் திரண்டு வரும்போது இந்த பானை உடைஞ்ச கதை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது. இனி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அமெரிக்கா வந்து வெனிசுலா மாதிரி நினச்சி எங்ககிட்ட வந்துட்டாங்க. வெனிசுலா கிட்ட என்ன ஏர் டிஃபென்ஸ் இருந்தது, என்ன இராணுவம் இருந்தது, என்ன கட்டமைப்பு இருந்தது? ஏதோ அவங்களெல்லாம் வீழ்த்தி அவங்களோட எண்ணெய் வளங்களை எடுத்துக்கொள்ளலாம், அபகரித்து கொள்ளலாம் என்று குறுகிய மனப்பான்மையுடன் எங்களை அணுகினால் நாங்கள் கொடுத்த தண்டனை இதுதான், இனி எங்களிடம் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் நெருங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் நெகோசியேஷன்லாம் தள்ளி போட்டோம், தூக்கி போடுங்கன்ட்டாங்க. அவங்களே எங்கள் வழிக்கு வருவாங்க, பவரால் தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் அதுக்கும் தயார். ஏதாவது மிஸ்கால்குலேட் பண்ணி அப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா மறுபடியும் நாங்கள் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எல்லா வகையிலையும் தயாராக இருக்கோம். நெகோசியேஷனுக்கு வரனா வாங்க, வெளிப்படையாக பேசுங்க. சும்மா ஒரு நாட்டை இறக்கி ஒரு இறையாண்மையை வந்து கேவலமாக பேசுகிறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேரடியாகவே ட்ரம்ப் அவர்களுக்கு விடப்படுகிற ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாம். அது நம்ம வழக்கமாக பார்த்துருக்கோம். பாஸ் பேச்சுவார்த்தைன்னு உட்காரும்போது ரொம்ப கேவலமாக ஆஃப்டர்நூன் பார்ட்டி நினச்சாங்கன்னா அவங்க சும்மா விட மாட்டாங்கல்ல. யாராக இருக்கட்டும், ஈரான் ஒன்றுமே இல்லை, நீங்களாம் ஒரு டம்மி பீஸுங்க, அடித்து அடியில் மண்டி போட்டு சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அது சாதாரண ஆளு கூட வந்து அந்த சூடு சொரணெல்லாம் வந்துடும். அப்படி என்ன பெருசாக நம்ம மண்டிட்டு சரண்டர் ஆகிட்டோம் அந்த ஆளுகிட்டன்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அதனால தான் இந்த 2 தலைவர்கள் மதிப்பை இழந்துட்டாங்க. இதில் இன்னொரு நாடும் ஓடி வந்துட்டாங்க. யார்? ரெட்சி கடல் பகுதியில் ஹெமினி அவதிக்கல், ஹெமினியினுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் ஏதோ இப்போ சும்மா அமைதியாக இருக்கிறோம், மறுபடியும் ஈரான் மீது தாக்கல் நடத்தி அந்த பகுதியை மறுபடியும் ஓப்பன் பண்ணலான்னு ஏதாவது தவறாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அங்கேயாவது ஏதோ நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஆனால் இங்கே ரெட்சி கடல் பகுதியை, பேபிள் ஆஃப் மேண்டை பகுதியை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மனிதர்களாலையும் திறக்க முடியாது, எந்த ஜின்னாலையும் திறக்க முடியாதுன்றாரு. ஒருவேளை இவங்களே நீந்திட்டு இருப்பாங்களா கடல்ன்ற மாதிரி நாங்கள் ஃபுல்லாக எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவோன்றாங்க. ரைட், இந்த தடவை 2 தரப்புலையும் வந்து பெரிய அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நேற்று காலையில் கூட ஒரு பதிவு பார்த்தேன் நான். அவசரமாக ஒரு ஸ்பீட் போட் ஒன்று, ஒரு 3 கப்பல் கிளம்பி போனது. 1 வார்னிங் கொடுத்து தடுத்துட்டாங்களாம், மீது 2 எஸ்கேப் ஆகி போயிடுச்சு, அதை ஷூட் பண்ணாங்க, அதில் தப்பிச்சு போயிடுச்சுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். இப்போ எல்லாருமே யார் மீது டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா பத்திரிகை எல்லாமே வந்து ஆசிப் முனீர் அவர்கள் மீது தான் டார்கெட் வைக்கிறாங்க. பேச்சுவார்த்தையை சரியாக கன்வின்ஸ் பண்ணாமல் அங்கே போயிட்டு ஈரானை மட்டுமே ஏதோ அவங்க பக்கம் மேலாக இருக்கிற மாதிரி பெருசாக கன்வின்ஸ் பண்ணி தவறாக சொல்லிட்டாங்க அமெரிக்கா தரப்புலன்றது ஒன்றும். 2வது பீட்டர் எக்ஸத் மீது வந்து நேற்று பயங்கர டென்ஷனில் இருந்தார் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வெள்ளை மாளிகையினுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்ல வருதுன்னா, ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் இப்படி ஈரான் தடுத்துட்டாங்கன்னொடனே நாங்கள் அப்புறம் பேசுகிறோன்னு சொல்லியிருந்தார். ஏன்னா இதை பற்றி நாங்கள் பெருசாக மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த பீட்டர் எக்ஸத் அவர்கள் கொஞ்சம் ஓவராக பேசினார் அன்றைக்கி. நாங்கள் அடித்த அடியில் வந்து எங்கிட்ட கதறினாங்க, போர் நிறுத்தத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் போர் நிறுத்தம் கொண்டு வந்தோம், இனி அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எதிரிகள் வந்து மண்டிட்டு சரண்டர் ஆகிட்டாங்கன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னார் அவர். அப்பயே ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். பாஸ் இங்கே ஈரானில் ஆசிப் முனீர் தான் டைரெக்டாக ட்ரம்ப்புக்கிட்டே பேசுகிறாரு, பேசணும்ல தலைவரே, அவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, சூழ்நிலை அங்கே மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லை, எல்லாமே ஓமக்கோட்டா நாட்டம் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் தலையாட்டிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் பிரச்சனையை வெடித்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த தடவை மறுபடியும் 100% சொல்கிறேன்,
மறுபடியும் தாக்குதல் உறுதி கன்ஃபார்மாக தெரியுது. இன்னும் ஒரு 2-3 நாள் அதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. நேற்று கூட லெபனான் மீது திடீர்னு ஒரு சில தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல். அது இல்லாமல் 2 பேர்த்துக்கும் மன வருத்தம் நிறையா இருக்குது. ஏன்னா நெதன்யாகு அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் மன வருத்தம். ஆரம்பத்துலேருந்தே நெதன்யாகு அவர்கள் வந்து என்னாச்சுன்னா ஒரு 80% நெருங்கிட்டோம், ஒரு 20% பக்கம் நெருங்கிட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க முடிச்சிடலாம்ன்ற மாதிரி தான் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. பட் ட்ரம்ப் ஒத்துக்கல அதை. இப்போ கடைசியில் இன்றைக்கி அவரோட அருமையை வந்து புரிந்திருக்கிறார். யார் நெதன்யாகோட அருமையை புரிந்திருக்கிறார்னு நினைக்கிறேன் நான். நேற்று கேள்வியும் கேட்டாங்க, இது மாதிரி இஸ்ரேல் உங்கள் பேச்சு கேட்கல, நீங்கள் சொன்னாலும் அடிக்கிறாங்களே, அதனால் உங்களுக்கு 2 பேர்த்துக்கு மனக்கசப்பு இருக்கா, எப்படி அவங்கள வந்து டவுன் பண்ணி சதன் லெபனானுக்குள்ள தாக்கல் நடத்தலாம் குறைச்சிங்கலாம் நிறைய கேள்விலாம் கேட்டாங்க. அதுக்கு என்ன எக்ஸலத்தில் போட்டிருக்காருன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கவிட்டாலும் அவர்கள் அமெரிக்காவின் சிறந்த கூட்டாளி என்பதை நிரூபித்துள்ளனர். அவர்கள் துணிச்சலானவர்கள், விசுவாசமானவர்கள் மற்றும் புத்திசாலிகள். போர் சூழல் நெருக்கடிகளின் போது இஸ்ரேல் தனது உண்மையான முகத்தை காட்டிய மற்ற நாடுகளைப் போலல்லாமல் கடுமையாக போராடுகிறது, மேலும் எப்படி வெற்றி பெறுவது என்பதையும் அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வந்து இந்த ஒரு ட்வீட் எப்படி பார்க்கலான்னா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இஸ்ரேலை பற்றி புரிந்திருக்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரெசியூம் சேஞ்ச் வந்துடும் அப்படின்றது இந்த இடத்துல புரிந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். இது வந்து மீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்வீட் இஸ்ரேலை பற்றி போட்டிருந்தார். 2வது ட்வீட் என்னன்னா, மறுபடியும் நான் ஈரானை காப்பாற்ற வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு ட்வீட், த பெஸ்ட் இஸ் எட் அவுட்கம் அப்படிமா போட்டிருந்தாங்க. மறுபடியும் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு எக்ஸல பதிவுமே போட்டிருந்தாரு. அந்த பதிவில் வந்து இவர் ஈரான் மக்கள் மறுபடியும் எங்களை காப்பாற்றுங்க ட்ரம்ப்ன்ற மாதிரியும் வந்து போடதான் பார்க்க முடிஞ்சுது. அது இல்லாமல் நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மறுபடியும் அந்த டியாசோ கார்சியோ பகுதியிலும் மிடில் ஈஸ்ட்லேயும் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் குவித்திருக்கிறது. ஜோர்டன் பகுதியில் டிஹெச்ஏடி இருக்குல்ல, அதெல்லாமே பெரிய அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த வான்தடுப்பு சாதனங்கள்லாம் மறுபடியும் பெரிய அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சீனாக்கிட்டையும் ரஷ்யாக்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ரஷ்யாக்கிட்ட கூப்பிட்டு எல்லா தடைகளும் நாங்கள் நீக்கக்கூட தயாராக இருக்கோம், பட் நீங்கள் ஈரானுக்கு உதவி செய்யக்கூடாது என்றும், சீனாக்கிட்டே அந்த உதவிகள் வந்து இந்த தடவை வந்து கேட்டிருக்காங்க. இதற்கு இடையில் வந்து இஸ்மாயில் கானி அவர்கள், இவர் வந்து தொடர்ந்து அடுத்த ஒரு, அதாவது ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தார். இவர் தான் மொசாத்ன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கானி அவர்கள் வந்து பாக்தாத்துக்கு போயிருக்கிறார். பாக்தாது போயிட்டு அமைதி பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடியுமான்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய இராணுவம் மறுபடியும் ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அவசரமாக பணிக்கு வர சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஹை அலர்ட். அமெரிக்கா தரப்புலையும் வந்து மேக்ஸிமம் ஹை அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கமலா ஹாரிஸ் ஓடி வந்து நெதன்யாகுவோட விருப்பத்துக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து போர் புரிகிறாரு, போர் கொண்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதே கமலா ஹாரிஸ் அவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, நெதன்யாகுவோட விருப்பத்துக்காக போர் புரிய போகிறாருன்னா எப்படி பிஸ்னஸ் அடிப்படையில் இவ்வளோ எண்ணெய் கப்பல்கள் ஃபுல்லாக எப்பவுமே இல்லாத ஏற்றுமதி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, நெதன்யாகு அவர்களை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட்டு இருக்கீங்க. இந்த யுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் வியாபாரத்தை பெருக்கிட்டு இருக்கீங்கன்ற உண்மையை என்னை எப்போ சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அது ஒரு உண்மையான விஷயமும் கூட. யுஏஇ வந்து நிபந்தனையற்ற அன்கண்டிஷனலாக எனக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை உடனடியாக ஓப்பன் பண்ணணும். இன்னும் ஏன் உலகம் உறங்கி கொண்டிருக்கிறது? ஓ ஐரோப்பா தேசமே, ஓ யூஎன் தேசமே, ஓ யூகேவே ஓடி வாங்க, உடனடியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பாருங்கன்றாங்க. துருக்கி ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஈரானுக்கிட்ட அடுத்து கேஸ் கான்ட்ராக்டை வந்து மேற்கொள்ள போகிறோம், எங்களுக்கும் ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நேற்று கூட அந்த ஈரானுடைய போராட்டத்தில் வந்து துருக்கியை ப்ரைஸ் பண்ணாங்க. என்னது அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு துருக்கியை வந்து கிரேஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி டெத் டு அமெரிக்கான்றதையும் வந்து நேற்று பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சது கூட்டத்தில். நேற்று சதன் லெபனானில் இஸ்ரேல் எதுக்காக தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா, அதாவது ஹெஸ்போல்லா விட்டுட்டு போன ஒரு சில பகுதியெல்லாம் இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அங்கே பார்த்தா கன்னி வெடிகள் இருந்திருக்கு. கன்னி வெடிகள் வெடித்ததில் ஒரு சோல்ஜர் ஒருத்தர் 31 வயசு அசூத் அப்படின்ற ஒரு சோல்ஜர் வந்து இறந்து போயிட்டார். மீது 4 5 பேர் இல்லை, மொத்தம் 9 பேர் பக்கம் காயமடைந்திருக்காங்க. பெரிய அளவுக்கான கன்னி வெடி, ஒரு ட்ராப் மாதிரி போல் அதில் போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. இந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நேற்று இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க லெபனானுக்குள்ளார. அதற்கு தான் ட்ரம்ப் அவர்கள் அப்படி ட்விட்டை போட்டார், இதுக்கப்புறம் நம்ம தாக்கல் நடத்தாலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்விட்டை வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு வந்து மறுபடியும் நேற்று அவங்களுடைய தொலைக்காட்சியில் தனிப்பட்ட நபர்கள் விருப்பத்துக்காக இனி லெபனானை அடமானம் வைக்க முடியாது, ஆல்மோஸ்ட் ஹெஸ்புல்லானுடைய விருப்பத்தை வந்து இங்கே நிறைவேற்ற முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. நயம் கோஷம் அவர்கள் சொல்லிட்டாரு, எங்களோட கடைசி உயிர் மூசி இருக்கும் வரை நாங்கள் நிச்சயம் தாக்குதலை நடத்துவோம்
அது யாராக இருந்தாலும் சரி, லெபனான் எடுத்த தவறான முடிவுக்கு நாங்கள் இரையாக மாட்டோம். இனி எங்களுடைய ஆட்டத்தை பார்க்க போகிறேன்றாங்க. எஸ், லெபனானுக்குள்ளார சிவில் வாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இனி லெபனான் அரசாங்கமா ஹெஸ்புல்லாவா அப்படின்றத பார்க்க போகிறாங்க. இடையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா இடையில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பஹ்ரைன் இருந்தாலும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. எப்படி நீங்கள் லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்தலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று இஸ்ரேலுக்குள்ளார பெரிய ஒரு போராட்டம், விடிய விடிய போராட்டத்தை பார்க்க முடிஞ்சது. போதும் சாமி, போதும், எங்களை விட்டுடுங்க, இதுக்கு மேலே நாங்கள் எங்களால் பங்கர்ஸுக்கு அடியில் வாழ முடியாது, எப்படியாவது போரை நிறுத்திடுங்க அப்படின்றாங்க. நம்ம 2 விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஈரானுக்குள்ளே இதுக்கு முன்னே பயங்கர யுத்தம் நடந்தது. யுத்தம் மீன்ஸ் அந்த போராட்டம் நடந்தது. ஆனால் யுத்தம் நடந்ததுக்கப்புறம் அங்கே ஒற்றுமையை பார்க்க முடியுது. பட் இஸ்ரேலுக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லை. மக்கள் வந்து ஐயா எங்களை விட்டால் போதும், இந்த போரை வந்து உடனடியாக தொடங்கணும், உடனே க்ளோஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் மக்களோட போராட்டத்தையும் பார்க்க முடிகிறது. ஸோ ஈரானுடைய டெப்டி மினிஸ்டர் ஃபைனலாக இறுதியாக ஒட்டுமொத்த நியூஸையும் கவர் பண்ணோம் அப்படின்னா, என்ரிச் பண்ண யுரேனியத்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், அது வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? சப்போஸ் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணுவதற்காக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இல்லை, போலியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னா தப்பு. ஈரான் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் ஒரு வாரம் மிஸ் பண்ணி தான் அவங்ககிட்ட அணு ஆயுதம் வந்திருக்குன்றதில்ல. இப்போ எல்லாமே கடைசி கட்டத்தில் வச்சுருக்காங்க. அவங்க அதை ஹோல்டு பண்ணுவதற்காக ஈரான் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது எங்கேயாவது இப்படி ஒரு போலியான குற்றச்சாட்டை சொல்லி ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா தவறு. ஈரான் நெருங்கி விட்டது, அதை விட்டு கொடுக்க மறுக்கிறது ஈரான். அதனால தான் மறுபடியும் யுத்தம் வந்து தொடர்கிறது. பார்க்கலாம், அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கிற சூழ்நிலை நான் கண்டிப்பாக விட மாட்டோம். எந்த சூழ்நிலையினாலும் அங்கே தயாராக இருக்குன்றாங்க. இன்னும் 3 நாள் டைம், எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. நம்ம எலெக்ஷன் டேட்டும் கிட்டத்தட்ட அங்கே தாக்குதலும் ஆல்மோஸ்ட் நெருங்கிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணுறதுனால பங்களாதேஷ் ரொம்ப இருக்கிறதுலே மற்ற எல்லா நாடோட பங்களாதேஷ் ரொம்ப பெரிய கிரைசிஸில் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. உக்ரைனில் என்ன ஆச்சு? திடீர்னு ஒருத்தன் போயிட்டு கியூ தலைநகரில் தாக்கல் நடத்தினானே, என்ன ஆச்சு? அது எல்லாத்தையும் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.